போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் வந்து நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கணும். KFC சிக்கன் வந்து நம்மளுக்கு நேரம்தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஊற மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து அப்புறம் பெப்பர், ரெட் சில்லி எல்லாம் இருக்கும். அதனால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சிக்கனை போட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு கோட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம டிப் பண்ணுறோமோ மாவில் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு மேற்கொண்டும் கூட நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் அடுத்த சிக்கனையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா மாவில் வந்து டிப் பண்ணிப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். இதே மாதிரி நம்ம 2 கோட்டிங் கொடுக்கணும். அந்த லெக் பீஸில் நம்ம நடுவில் கீறி விட்டுருந்தோம்ல அந்த இடத்துக்குள்ளெல்லாம் நல்லா மாவு படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கூலிங்கான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மாவில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வாட்டி கோட்டிங் கொடுக்கணும். இது வந்து செகண்ட் கோட்டிங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கோல்டு வாட்டரில் விட்டுட்டு இன்னொரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் அப்போ லேயர் வந்து இப்படி இருக்குது. இப்போ தேர்டு கோட்டிங்க்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ தான் நம்மளுக்கு அந்த KFC ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லேயர் கிடச்சிருக்கு. இதை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு மாவு இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமும் இருக்கும். அதனால் நம்ம கோட்டிங் கொடுக்குறதுல தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். 3 வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் விட்டுட்டு கோட்டிங் கொடுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க லெக் பீஸ் போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கணும். 2 பக்கட்டும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு KFC ஸ்டைலில் நம்ம சூப்பராக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். கடையில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இப்போ நம்மளுக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம கோட்டிங் கொடுக்கும்போது லாஸ்ட் கோட்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது இருக்கும். சிக்கன் லேயர் வந்து அப்படியே ஒரிஜினலாக KFCயில் உள்ள லேயர் மாதிரியே இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.